வெள்ளம் 60,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. ஆயத்த நிலையில் செயலாக்க தரப்பு. தொலைத்தொடர்பு துறையில் மலேசியாவை மேன்மையுற செய்த செல்வந்தர் தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் மறைவு. முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பராமரிப்பு நிதிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு முன் நிதி பெறாத தலங்களுக்கு முன்னுரிமை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கயல்விழி இளங்கோவன். நாட்டின் 6 மாநிலங்களில் வெள்ளம் கடுமையாகியுள்ளது. 60,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய சமூக நலத்துறையின் பேரிடர் தகவல் மையம் தெரிவித்தது. மிக அதிகமாக கிளாந்தானில் 49,089 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனையடுத்து தெலங்கானாவில் 9,589 பேரும், கெடாவில் 1,177 பேரும், பர்லீஸில் 310 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜோஹரில் 28 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பேராக்கில் 20 பேர் வெள்ளத்தால் இன்னலை எதிர்கொண்டுள்ளனர். நாட்டில் வெள்ள பேரிடர் இம்முறை 2014ஆம் ஆண்டை காட்டிலும் மோசமடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது 6 மாநிலங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அதனால் 13,000 குடும்பங்களை சேர்ந்த 45,600க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் 382 துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ புதிய அணுகுமுறைகள் கையாளப்படுகின்றன. வழக்கம் போல் அன்றி துயர் துடைப்பு மையங்களின் கீழ் பதிவு பெறாதோரும் இப்போது பிபிஎஸ்ஸில் தங்க வைக்கப்படுகின்றனர். தொடர்புடைய மாவட்ட அதிகாரிகள் உடனான கலந்துரையாடல்கள் வழி அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இடர் மிகுந்த இந்த தருணத்தில் மாவட்ட ரீதியாக பாராமல் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உதவிகள் நல்கப்படுவது அவசியம் என்பதை முன்னிறுத்தி செயல்படுமாறு டத்துஸ்ரீ டாக்டர் ஜாஹித் வலியுறுத்தினார். இந்நிலையில் வெள்ளக்காடாகி இருக்கும் பகுதிகளில் அடுத்த வாரம் கடல் பெருக்கெடுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அது வெள்ள நீர் கடலுக்கு செல்லும் நடைமுறையை இன்னும் கடினமாக்கும். அதனால் நிலைமை இன்னும் மோசமடையலாம் என துணை பிரதமர் கலக்கம் தெரிவித்தார். ஆகவே அந்த நேரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கும் மீட்பு பணியாளர்களுக்கும் முன்னுரிமை வழங்கி அவர்களுக்கு அடைக்கலம் தருமாறு தங்கு விடுதிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. புத்ராஜயாவில் இன்று நண்பகல் வெள்ள பேரிடர் மீதான அவசர கூட்டத்திற்கு டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் தலைமையேற்றார். இவ்வேளையில் நாடு முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்த 82,000 மீட்பு படை உறுப்பினர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர். அவர்களில் 28,000 பேர் தீயணைப்பு மீட்பு படையினர், 17,000 பேர் போலீஸ் அதிகாரிகள், 17,000 ராணுவ வீரர்கள் ஆகியோர் அடங்குவர். அவர்களுடன் 2,000 படகுகள், 31 ஹெலிகாப்டர்கள், 1,496 5 டன் லாரிகள் முதலியவை மீட்பு பணிகளுக்கு கை கொடுக்க அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் 21 லட்சம் பேரை தங்க வைக்க ஏதுவாக 8,400 உதவி மையங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் மாநிலங்களான கிளாந்தானில் 448 துயர் துடைப்பு மையங்களும், தெலங்கானாவில் 739 பிபிஎஸ்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சில மாநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்த போதிலும் நாட்டின் எல்லை பாதுகாப்பு உயர்நிலையில் இருப்பதாக டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் கூறினார். மலேசிய ஆயுதப்படை, அரச மலேசிய போலீஸ் படை ஆகியவற்றை உள்ளடக்கிய எல்லை கட்டுப்பாடு வழக்கம் போல் தொடர்வதாக மத்திய பேரிடர் மேலாண்மை பணிக்குழு தலைவருமான அவர் சொன்னார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் எஸ்பிஎம் தேர்வெழுதும் மாணவர்கள் குறித்தும் துணை பிரதமரிடம் வினவப்பட்டது. அவர்களுக்கு உதவ கல்வி அமைச்சு வழிகாட்டியையும் நிர்வாக நடைமுறையையும் வரைந்திருப்பதை அவர் சுட்டினார். 2024 எஸ்பிஎம் தேர்வு அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 2025 பிப்ரவரி 6 வரை தொடர்கிறது. வெள்ள காலத்தின் போது தங்களின் பிள்ளைகளை கவனிக்குமாறு பெற்றோரை டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் கேட்டுக்கொண்டார்.
வெள்ள நடவடிக்கை குழுக்களின் வலிமையை ஒருங்கிணைக்கும்படி தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் நட்மாவுக்கு உத்தரவு. மாநில மற்றும் கூட்டரசு வெள்ள நிவாரண குழுக்களின் செயல்பாடுகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் கூறினார். நாட்டில் 6 மாநிலங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களின் நலனையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். கிளாந்தான், தெலங்கானா, கெடா, பர்லிஸ், ஜோஹர், பேராக் ஆகிய மாநிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இவ்வேளையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கும் செயலாக்க தரப்புகளுக்கும் நிறுவனங்களுக்கும் டத்தோஸ்ரீ அன்வார் பாராட்டு தெரிவித்தார். இவ்வாண்டு சிறந்த முறையில் அவை செயல்படுவதாக அவர் அவையில் குறிப்பிட்டார். திடீர் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இவ்வாண்டு 7 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு. வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு இவ்வாண்டு நாடு முழுவதும் உள்ள ஊராட்சி அமலாக்க தரப்புகளுக்கு அந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படும் என நிதி துணை அமைச்சர் டத்தோ ஐமான் அதிராசாபு குறிப்பிட்டார். 5 கோடி ரிங்கேட் வெள்ள நீர் தேக்க குளங்களை பராமரிக்கும் திட்டத்துக்காக வழங்கப்பட்டது. எஞ்சிய 2 கோடி ரிங்கேட் வடிகால் நீர்ப்பாசன முறையை பராமரிக்கும் திட்டங்களுக்காக வழங்கப்பட்டது என டத்தோ ஐமான் தெரிவித்தார். மழை நீரோட்டத்தை தடுக்கும் வகையில் நீர்ப்பாசனங்களிலும் வடிகால்களிலும் குப்பைகள் அடைத்துக் கொண்டிருப்பதே திடீர் வெள்ளத்துக்கு காரணம். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண பொது மக்களிடையே விழிப்புணர்வு தேவை என அவர் வலியுறுத்தினார். மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மொத்த வர்த்தக மதிப்பு 29.1 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவின் வாயிலாக இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி கடந்த மாதம் வரை 26,428 கோடி ரிங்கிட் மதிப்பிலான வர்த்தகம் பதிவாகியுள்ளதை பிரதமர் மேற்கோள் காட்டினார். கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 20,478 கோடி ரிங்கெட்டை விட இவ்வாண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கும் வர்த்தக மதிப்பு அதிகமாகும். மலேசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தற்போது 1,321 முதலீட்டு வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலீடு வர்த்தகம் தவிர அரசு தந்திர உறவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஒத்துழைப்புகள் கோலாலம்பூருக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான இருவழி உறவு பலம் பெற்று விளங்குவதை புலப்படுத்துவதாக நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் அவையில் எடுத்துரைத்தார். அமெரிக்கா உட்பட பிற அந்நிய நாடுகளுடன் பொருளாதார உறவை கொண்டிருந்தாலும் காசா மக்களுக்காக குரல் கொடுக்கும் கடப்பாட்டிலிருந்து மலேசியா பின்வாங்காது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு சூளுரைத்தார். மலேசியாவின் அந்த நிலைப்பாட்டினால் நாட்டின் பொருளாதாரம் பாதிப்படையாது என அவர் உறுதியளித்தார். பாலஸ்தீன காசாவில் தலை தூக்கி இருக்கும் அடக்குமுறை மற்றும் கொடுங்கோன்மை உள்ளிட்ட அனைத்துலக பிரச்சினைகளுக்கு எதிராக மலேசியா தொடர்ந்து குரல் கொடுக்கும். சுதந்திரமும் இறையாண்மையும் கொண்ட நாடு எனும் அடிப்படையில் மலேசியா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவளிக்கும் என்றார் அவர். மலேசியாவின் நீதி குரலுக்கு வளைகுடா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளும் முழு ஆதரவு தெரிவித்துள்ளதை டத்தோஸ்ரீ அன்வார் இவ்வேளையில் சுட்டினார். ஆசியான் ஒரு அமைதியான வட்டாரம் மட்டுமில்லை, மாறாக துரித பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வரும் பகுதியாகவும் விளங்குகிறது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் அவ்வாறு கருத்துரைத்தார். அண்மையில் சில நாடுகளுக்கு பயணித்த பிரதமர் ஆசியான் வட்டாரத்தில் ஆக்ககரமான நிலைத்தன்மை உடைய சூழல் நிலவுவதை சுட்டினார். ஆசியான் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இருப்பதில் மலேசியா பெருமிதம் கொள்வதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இங்குள்ள அமைதியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க எல்லா தரப்பும் பங்களிக்க வேண்டும் என்றார் அவர். போட்டியாற்றல் மிக்க உலக நாடுகளுக்கு மத்தியில் ஆசியானும் மேம்பட முனைவது அவசியம். பல்லினத்தவர்களையும் பல கலாச்சாரங்களையும் கொண்ட மலேசியா அனைத்துலக அரங்கில் மிளிர்வதாக பிரதமர் தெரிவித்தார். ஜெண்டேலா தேசிய இலக்கவியல் தொடர்பு திட்டம் இதுவரை 98.38 விழுக்காட்டு குடியிருப்பு பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 31ஆம் தேதி வரையிலான நிலவரப்படி 88 லட்சம் தளங்களில் தரவுகளை நெடுந்தூரமும் அதிவேகமாகவும் கொண்டு செல்லக்கூடிய கண்ணாடி இழை தொழில்நுட்ப அணுகல் கிட்டியுள்ளது.
அதேவேளை அகண்ட அலைவரிசை சேவைக்கான அணுகல் 105.75 Mbps எட்டியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் அவையில் சுட்டினார். முதல் கட்ட ஜெண்டேலா திட்டம் இன்னும் செயலாக்கத்தில் உள்ளது. அதன் கீழ் 1661 தொலைத்தொடர்பு கோபுரங்களை அமைக்க திட்டமிடப்பட்டது. அக்டோபர் 31ஆம் நாள் வரையிலான நிலவரப்படி 1385 கோபுரங்களின் நிர்மாணிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. அவற்றில் 808 தொலைத்தொடர்பு கோபுரங்கள் இப்போது செயல்பாட்டில் உள்ளன. ஏனைய 577 கோபுரங்கள் செயலாக்க நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. 226 கோபுரங்கள் நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்பான 9 மாதங்களை தாண்டியும் இன்னும் செயல்படுத்தாமல் இருக்கின்றன. அவற்றின் தரவுகளையும் கால வரம்பை பின்பற்ற தவறிய குத்தகையாளர்களின் பட்டியலையும் MCMC திரட்டி வருகிறது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆராயப்படுவதாக ஃபமி குறிப்பிட்டார். முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்கள் வழக்கம் போல ஆண்டுதோறும் பராமரிப்பு நிதிக்கு விண்ணப்பிக்கலாம். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngah koming அந்த அறிவிப்பை வெளியிட்டார். விண்ணப்பதாரர்களின் தேவைக்கு ஏற்ப உதவி நிதி பகிர்ந்து அளிக்கப்படும். இதற்கு முன் நிதி பெறாத வழிபாட்டு தலங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என ngah விளக்கினார். குறிப்பாக உடனடி பராமரிப்பு தேவைப்படும் வழிபாட்டு தலங்கள் அந்த நிதிக்கு விண்ணப்பிக்க வலியுறுத்தப்படுகின்றன. கடந்த அக்டோபர் வரையில் முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்களுக்கு தமது அமைச்சு 4,61,30,00,000 ரிங்கெட் பராமரிப்பு நிதியை வழங்கியதாக ngah குறிப்பிட்டார். அமரத்தன்மை எய்தினார் நாட்டின் புகழ்பெற்ற செல்வந்தர் ஆனந்த கிருஷ்ணன். அனைத்துலக வர்த்தக அரங்கில் பரிதியாக பாரித்து மலேசிய இந்தியர்களின் பெருமைக்கொள் அடையாளமாக துலங்கிய அவர் இன்று விண்ணுலகு ஏகினார். பன்னாட்டு பொருளாதார வல்லுநர்களும் வணிக பெருமானாரும் பார்த்து வியந்த ஆனந்த கிருஷ்ணன் தத்பரானந்தத்துக்கு வயது 86. தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸில் 1938ஆம் ஆண்டு 1ஆம் நாள் அன்னார் பிறந்தார். விவேகானந்தா தமிழ் பள்ளியில் கல்வியின் அரிச்சுவடி கற்ற அவர் பின்னர் கோலாலம்பூர் விக்டோரியா இன்ஸ்டிடியூஷனில் ஆங்கில வழி இடைநிலை கல்வியில் தேர்ந்தார். தோன்றின் புகழோடு தோன்றுக எனும் தமிழ்மறையின் கூற்றுக்கு ஏற்ப பள்ளி காலம் தொடங்கி கல்வி கேள்விகளில் அவர் மிளிர்ந்தார். பின்னர் அமெரிக்கா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் அரசியல் அறிவியல் துறையில் பட்டம் பெற்றார். 1964இல் வணிக துறையில் அதே பல்கலைக்கழகத்தில் முதுகலை முடித்த அவருக்கு வாய்த்தது வர்த்தக உலகுக்கு முதுவராகும் வாய்ப்பு. உசஹா தெகாஸ் நிறுவனம் அவரது வர்த்தக பயணத்திற்கு துடுப்பானது. தொலைத்தொடர்பு நிறுவனமான மெக்சிஸை அவர் 1995ஆம் ஆண்டு தோற்றுவித்தார். ஒளிபரப்பு ஊடக நிறுவனமான ஆஸ்ட்ரோ யூசாய் நிறுவனம் ஆகியவற்றின் நிறுவன தலைவராகவும் அவர் திகழ்ந்தார். பண குவியல்கள் அவரை சூழ்ந்திடினும் பழகுதற்கு இனியவர் அன்னார் என அவர் சமகாலத்தவர் பகர்கின்றனர். தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் அவர் காலமானதை கேட்டு வருத்தமாக இருக்கின்றது. அவர் ஒரு அமைதியானவர். நாங்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கூட அவர் ஆடம்பரமாக ஒரு பொழுதும் இருந்ததில்லை. முக்கியமாக பாடங்களில் கற்று உயர்ந்த நிலை அடைய அவருக்கு கிடைத்தது பாக்கியம். தமிழ் கற்றுக்கொண்டவர். நாம் இருவரும் ஒரே வகுப்பில் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு தினம் 2 மணித்தியாலத்திற்கு தமிழ் பாடம் கற்றுக்கொண்டோம். மலேசியாவின் 3ஆம் செல்வந்தராகவும் உலக அரங்கில் 667ஆம் தனவந்தராகவும் அவர் திகழ்ந்தார். அவரது மொத்த சொத்து மதிப்பு $510 கோடி என ஃபோர்ப்ஸ் வணிக இதழ் தகவல் வெளியிட்டது. அன்னாருக்கு புதல்வர் ஒருவரும் புதல்வியர் 2 உள்ளார்கள். மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் மீண்டும் அதன் பெயரை மலேசிய வேளாண் பல்கலைக்கழகம் என மாற்ற உத்தேசிக்கிறது. நாட்டின் வேளாண் துறையை மேம்படுத்தும் ஒரு முனைப்பாக அது விளங்கும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார்.
உலக அளவில் தற்போது வேளாண் துறைகள் நீடித்த வளர்ச்சியை பதிவு செய்து வருகின்றன. அனைத்துலக நிலையில் உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்ய அத்துறை பெரும் பங்காற்றுவதாக டத்தோஸ்ரீ முகமது சாபு குறிப்பிட்டார். வேளாண் பல்கலைக்கழகமாக இருந்த UPM புத்ரா பல்கலைக்கழகமாக பெயர் மாற்றப்பட்ட வேளையில் புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் போன்ற பிரச்சினைகள் இல்லை. உணவு உத்தரவாதம் ஒரு உலக சிக்கலாக கருதப்படவில்லை. ஆனால் தற்போதைய சூழலில் வேளாண் துறையை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் ஐநா வலியுறுத்தலை முன்வைத்துள்ளதை அமைச்சர் சுட்டினார். ஆகையால் UPM-ஐ மீண்டும் மலேசிய வேளாண் பல்கலைக்கழகம் என பெயரிட இது சரியான தருணம் என டத்தோஸ்ரீ முகமது சாபு கூறினார். மருத்துவ செலவின அதிகரிப்பை சமாளிக்கும் முயற்சிகள், தேசிய நோய் கண்டறிதல் தொடர்பான குழு அமைப்பு DRG-ஐ மேம்படுத்துவது குறித்து சுகாதார அமைச்சு ஆராய்கிறது. நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை செலவினத்தை சமாளிக்க இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. நோய் கண்டறிதல், அதற்கு தேவைப்படும் சிகிச்சை, சிகிச்சைக்கான கருவிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் DRG முறை நோயாளிகளை வகைப்படுத்துகிறது. சிகிச்சை, நிர்வாகம், சுகாதார கட்டணம் ஆகியவற்றுக்கான செலவினத்தை கணக்கில் கொண்டு சுகாதாரத்துறைக்கான நிதியை ஒதுக்க இது முக்கியம். சுகாதார துணை அமைச்சர் டத்தோ லுக்கானிஸ்மான் அவாங் சவுனி அவையில் இதனை தெரிவித்தார். நாடு முழுவதும் DRG-ஐ நடைமுறைப்படுத்தும் வழிகள் பரிசீலிக்கப்படுகின்றன. இதன் அமலாக்கத்தின் மூலம் பல்கலைக்கழக மருத்துவமனை, இராணுவ மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை ஆகியவற்றில் நோயாளிகளின் சிகிச்சைக்கான செலவினத்தை கணக்கிட முடியும். கூடுதல் சிகிச்சை கட்டணம் விதிக்கப்படுவதையும் தவிர்க்க முடியும் என துணை அமைச்சர் விளக்கினார். உரிம வாணிகத்தின் மேம்பாட்டிற்கு பல்வேறு முனைப்புகளை கையாளுகிறது குஸ்கோப். அதில் காணப்படும் அனுகூலங்களை இந்தியர்கள் உட்பட ஏனையோர் நன்கு பயன்படுத்திக் கொண்டு வர்த்தகத்தில் பீடு நடை போட வேண்டும் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். இவ்வாண்டு உரிம வாணிகத்திற்காக நாடு 91 கோடியே 10 லட்சம் ரிங்கிட் முதலீட்டு வாய்ப்பை பதிவு செய்துள்ளது. அதோடு உரிம வர்த்தகத்தில் ஈடுபட விரும்புவோருக்கு குஸ்கோப் உரிய முறையில் வழிகாட்டுகிறது. மலேசிய பொருளாதார வளர்ச்சிக்கும் அது குறிப்பிடத்தக்க பங்கையாற்றுவதை மறுக்கவியலாது என டத்தோஸ்ரீ ரமணன் புகழாரம் சூட்டினார். இந்தியர்களும் நிறைய இந்த மாதிரியோட பிஸ்னஸ் செய்கிறாங்க. நம்மளை பார்த்தோன்னா அவங்களும் நிறைய கடை வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை பார்த்தோன்னா அவங்களோட வியாபாரம்ல, அவங்களோட பிஸ்னஸில் இந்த மாதிரியோட பெரிய பெரிய கடை அவங்கள வச்சுருக்காங்க. அந்த மாதிரினா என்ன அர்த்தம்? அவங்களோட பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். ஸோ நம்மளை அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா பரவாயில்ல, நீங்களும் உங்களோட சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க தேவையில்லை. ஏன்னா சொந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும், சொந்த ஐடியா தேவைப்படுது, சொந்த ப்ரொமோஷன் நீங்கள் செய்யணும், சொந்த இடம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ வச்சுக்கோ அவங்களும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸில் அவங்கள பூர போகிறாங்கன்னா வெரி ஈஸி. இந்த மாதிரி ஒரு பிராண்டிங் அவங்கள எடுத்து அவங்களும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இன்று கோலாலம்பூர் லிட்டில் இந்தியாவில் நடைபெற்ற உரிம வாணிகம் மீதான ஆலோசக வாரிய கூட்டத்தில் 15 பேர் நியமிக்கப்பட்டனர். அதில் APS மஞ்சா நிறுவன நிர்வாக இயக்குனர் டத்தோ AP சிவமும் ஒருவராவார். அந்த ஃப்ரான்ச்சைஸில் எப்படி நம்ம இந்தியர்களுக்கு வாய்ப்பு இருக்கும், அந்த வாய்ப்புகளில் எப்படி பயன்படுத்திக்கலாம், அதில் சில ஷராட்லாம் இருக்கும், என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்கும், அது எந்த வகையில் நம்ம இந்திய சமுதாயத்துக்கு பயனாக இருக்கும் அப்படி சொல்லி இங்கே நான் பங்கு கொள்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நான் பகிர்றதுக்கு ரொம்ப அது ஒரு வாய்ப்பாக போகும். உள்ளூர் வர்த்தக நிறுவனங்கள் அவற்றின் சிறகை நாட்டில் மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் விரிக்க குஸ்கோப் உதவுகிறது. புத்தாலிங் ஜயா டாமான்சாரா டாமாய் வட்டாரம் அருகே போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டதாக ஐயுறப்படும் ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். மாவட்ட போலீஸ் தலைமையக அதிகாரிகள் அந்த 40 வயது ஆசிரியரை நேற்று மாலை 6:45 வாக்கில் கைது செய்ததாக புத்தாலிங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட ஆடவரின் வசிப்பிடத்தை சோதனையிட்டதில் 210 கிலோகிராம் எடையுள்ள கஞ்சா வகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. மேலும் அந்த ஆடவர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பதும் அம்பலமானது. புத்தாலிங் ஜயா பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரியும் அந்நபர் முன்னதாக குற்றச் செயல்களில் ஏதும் ஈடுபட்டதில்லை என போலீசார் தெரிவித்தனர்.
குற்றவியல் சட்டம் 117வது பிரிவின் கீழ் சந்தேக நபரை நவம்பர் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்க பத்தாலிஞ்சயா நீதிமன்றம் உத்தரவிட்டது. 1952 ஆபத்தான மருந்துகள் சட்டம் பிரிவு 39B-இன் கீழ் அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. ஜோஹர் விலங்கு காட்சியகம் இரவு வரை செயல்படுவது குறித்து மாநில அரசு ஆலோசித்து வருகிறது. அதிக சுற்றுப்பயணிகளை கவரும் நோக்கில் அந்த திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில மந்திரி பசார் டத்தோ ஆன் அஃபீஸ் காசி தெரிவித்தார். 2025 ஜோஹர் மாநில வரவு செலவு திட்டத்தில் அதற்கு 50 லட்சம் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டுள்ளது. விலங்கு காட்சியகத்தின் 2ஆம் கட்ட மேம்பாட்டுக்கு அந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றார் அவர். கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் 5 லட்சம் சுற்றுப்பயணிகள் மிருகக்காட்சி சாலைக்கு வருகை புரிந்தனர். அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 5000 பார்வையாளர்கள் வருகை தந்துள்ளனர். அடுத்த ஆண்டு அவ்வெண்ணிக்கை 10 லட்சம் வரை அதிகரிக்கும் என டத்தோ ஆன் ஹாஃபிஸ் நம்பிக்கை தெரிவித்தார். இலங்கையை மிரட்டும் கனமழை. கடந்த சில நாள்களாக தொடரும் கனமழையால் அங்கு பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. 4 சிறுவர்கள் திடீர் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் மேலும் 4 காணவில்லை என கூறப்படுகிறது. வெள்ளம் காரணமாக 2,50,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகியவற்றில் தாழ்வான இடங்களில் வெள்ளம் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. வங்காள வளைகுடாவில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சூறாவளியாக உருவெடுக்கும் சாத்தியம் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியை நோக்கி நகர்கிறது. இதனால் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வலுப்பெற்றுள்ளது. சனிக்கிழமை காலையில் அது தமிழ்நாட்டின் தெற்கு பகுதி, புதுச்சேரி ஆகியவற்றின் கரை பகுதிகளை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை கூறுகிறது. இந்நிலையில் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நடவடிக்கைகளில் அந்நாட்டு ராணுவமும் கடற்படையும் ஈடுபட்டுள்ளன. காசா முனையில் சண்டை நிறுத்த உடன்பாட்டுக்கு தயார் என ஹமாஸ் அறிவித்தது. இஸ்ரேல் லெபனானுக்கு இடையில் சண்டை நிறுத்த உடன்பாடு நேற்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஹமாஸ் தரப்பும் சண்டை நிறுத்த உடன்பாட்டுக்கு தயார் என பாலஸ்தீன மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சண்டை நிறுத்த உடன்பாட்டில் கையெழுத்திட முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமைதி பேச்சுகளுக்கு நடுவராக செயல்படும் எகிப்து, கத்தார், துருக்கி ஆகிய நாடுகளிடம் ஹமாஸ் அதனை தெரிவித்துள்ளது. 3 நாடுகள் தலைமையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தரப்புக்கும் இடையில் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஏற்படும் சண்டை நிறுத்தம் வட்டாரத்தில், குறிப்பாக போரினால் சீரழிந்திருக்கும் காசாவில் நிலைத்தன்மையை கொண்டு வரும் என பாலஸ்தீன அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதனிடையே காசாவில் போர் நிறுத்தத்தை எளிதாக்க தேவையான எல்லா திட்டங்களையும் முன்னெடுக்க ஐநா ஆயத்தமாக உள்ளது. அதற்காக அதன் பங்காளி நாடுகளுடன் கைகோர்க்கப்படும் என அந்த உலக அமைப்பு அறிவித்தது. சண்டை நிறுத்தம் தொடர்பிலான தகவல்கள் சேகரிக்கப்படுவதாக ஐநா தலைமை செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் குறிப்பிட்டார். முன்னதாக காசாவில் போர் நிறுத்தத்தை உறுதி செய்யும் உடன்படிக்கையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இறுதி செய்ய உள்ளதாக அதிபர் ஜோ பைடன் அறிவித்திருந்தார். அதற்கு குட்டரஸ் இவ்வாறு கருத்துரைத்தார்.
மற்றொரு நிலவரத்தில் லெபனானில் சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை மலேசியா வரவேற்பதாக விஸ்மா புத்ரா தெரிவித்தது. மேற்காசிய வட்டாரத்தில் தலை தூக்கி இருக்கும் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியில் இது முதல் வெற்றி என அது குறிப்பிட்டது. போர் மூண்டுள்ள பகுதிகளில் மீண்டும் அமைதியை நிலைநாட்டும் கனா விரைவில் நனவாகும். இவ்வேளையில் போர் நிறுத்த நெறிமுறைகளை எல்லா தரப்புகளும் முறையாக பின்பற்ற வேண்டும். அத்தோடு அனைத்துலக மனித உரிமை சட்டம் உட்பட ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் தீர்மானத்தை அனைவரும் மதிக்க வேண்டும் என மலேசியா வலியுறுத்தியது. ஆசிய இளையோர் ஹாக்கி போட்டியில் தொடர்ந்து அசத்துகிறது மலேசியா. இன்று அதிகாலையில் நாட்டின் இளம் வீரர்கள் ஒமானை 9-1 என பந்தாடினர். மலேசியாவுக்கான 9 கோல்களில் 4 தாக்குதல் வீரர் முகமது அரிஸ் இஸ்காண்டார் ஒஸ்மான் புகுத்தினார். 2 கோல்களை பி நவினாஷும், ஏனைய கோல்களை முகமது அன்சாலா அப்துல் ஹடி, முகமது டானிஷ் ஐமான், சே நூர் அகில்ருல்லா, சே முகமது கைருல்சி அன்வார் ஆகியோர் பெற்று தந்தனர். உபசரணை அணி அதன் ஒரே ஆறுதல் கோலை 39ஆம் நிமிடத்தில் அஹ்மத் அல் காஸ்மி வாயிலாக பெற்றது. தலைமை பயிற்றுனர் விக்னேஸ்வரன் வழிகாட்டலில் இயங்கும் தேசிய இளையோர் அணி வரும் சனிக்கிழமை வங்காளதேசத்துடனும் டிசம்பர் 1 பாகிஸ்தானுடனும் மோதும். 2025 உலகக்கிண்ண இளையோர் போட்டிக்கு முன்னேற வேண்டுமானால் மலேசியா இவ்வாட்டத்தில் குறைந்தது அரையிறுதி சுற்றுக்குள் நுழைய வேண்டும். வெற்றியாளர் லீக்கில் ரியால் மாட்ரிட்டை வஞ்சம் தீர்த்தது லிவர்பூல். இன்று அதிகாலையில் தி ரெட்ஸ் 2-0 என அந்த ஸ்பெயினிய அணியை வென்றது. முற்பாதி வரையில் இரு அணிகளும் கோலின்றி சமநிலையில் இருந்தன. பிற்பாதியில் 52ஆம் நிமிடத்தில் அலெக்சிஸ் மாக் அலிஸ்டர் உபசரணை அணியை ஒற்றை கோலில் முன்னணி வகிக்க செய்தார். 76ஆம் நிமிடத்தில் அவனி கோடி ஆக்போ மூலம் கோல் எண்ணிக்கையை 2 அதிகரித்தது. அவ்வெற்றியை தொடர்ந்து லிவர்பூல் 15 புள்ளிகளுடன் மீண்டும் முதல் நிலைக்கு முன்னேறியது. ரியால் 6 புள்ளிகளுடன் அந்த பட்டியலில் 24ஆம் நிலையை வகிக்கிறது. இவ்வேளையில் கோல் காவலர் எமிலியானோ மார்டினஸின் அசத்தலான ஆட்டத்தினால் தோல்வியிலிருந்து தப்பியது ஆஸ்டன் வில்லா. அந்த அர்ஜென்டினா கோல் காவலர் எதிரணியான யுவென்டஸ் வீரர்கள் தொடுத்த ஒவ்வொரு தாக்குதலையும் லாவகமாக முறியடித்தார். ஆட்டம் கோலின்றி சமநிலையில் முடிவுற்றிருந்தாலும் யுவென்டஸுக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்டன் வில்லா வீரர்கள் மிளிர்ந்ததாக அவ்வணி நிர்வாகி உனாய் எமரி புகழாரம் சூட்டினார். வெற்றியாளர் லீக்கில் இதுவரையில் களம் கண்ட 5 ஆட்டங்களில் அது 3இல் வாகை சூடியிருக்கிறது. 1982-93 பருவத்திற்கு பிறகு அந்த ஐரோப்பிய நிலையிலான போட்டியில் ஆஸ்டன் வில்லா கால் பதித்திருப்பது இது முதல் முறையாகும். அதன் மற்றொரு ஆட்டத்தில் பொருசியா டாட்மண்ட் 3-0 என டினாமோ ஜாக்ரெப்பை பந்தாடியது. ஜெர்மனிய புண்டஸ்லீகா அணிக்கான கோல்களை ஜெமி கிட்டன்ஸ், ராமி பென்சபைனி, செஹோ கியாசி ஆகியோர் புகுத்தினர். அந்த வெற்றியை தொடர்ந்து 12 புள்ளிகளை சேகரித்திருக்கும் டாட்மண்ட் லீக் பட்டியலில் 4ஆம் நிலையை பிடித்துள்ளது. முதலிடத்தில் இருக்கும் லிவர்பூல் அணியுடன் ஒப்பிடுகையில் அது 4 புள்ளிகள் குறைவாக இருக்கிறது. குரல் உடம்பின் பயன். ஓசை உணர்வுகளெல்லாம் தருவிக்கும் நேசத்தா லாய உடம். இந்த உடலானது மனதில் தீய எண்ணங்கள் தோன்ற இடம் அளிக்கக்கூடாது. தூய்மை நிறைந்த மனத்துடன் இயங்கும் இந்த உருவமானது இறையருளை பல நாதங்கள் இசைக்க உணரும் என ஆன்ம நெறி புகட்டுகிறார் அறிவு கிழாள் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.